இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நொங்கு வட்டி சாப்பிட வந்திருக்கோம். நண்பர்களே பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக எல்லா வேலையும் வெட்டியாச்சு. ஒரு வெட்டி போட்டு எல்லாத்தையும் இங்கே தான் சேர்க்கணும், அதான் தெரியாதில்ல. இந்த வாருங்க நொங்கு சொல்லை ஆளை கண்டிஞ்சிருங்குன்னு அவங்க ஒரு நிமிஷத்தில் குடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நொங்கு வட்டி சாப்பிட வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு நம்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, திரும்ப நொங்கு வட்டியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நொங்கு வட்டி வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து வரிசை வந்து பனைமரம் நிற்கிது, வரிசை பண்ண. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மரத்தில் வந்து கிடக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மரத்தில் ஏறி நம்ம வந்து நொங்கு வெட்டலாம் வாங்க. ஓகே நண்பர்களே, இங்கே தான் வந்து நான் நொங்கு கிடக்கு. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? அந்த கலங்கி இந்த இருக்காருங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல தண்ணி போய்ட்டு இருந்துச்சு. நம்ம பத்தக்கட்டெல்லாம் போட்டு மீன் பிடிச்சிருப்போம், அந்த அங்கே தான் போட்டுருப்போம் பத்தக்கட்டை அந்த இடத்துல. இங்கேருந்து லாங்க தெரியாது, இதுங்க காமிக்கிறேன். இந்த தெரியுது பார்த்திங்களா, அதான் கலங்கி. இப்போ வந்து எந்த மரத்தில் நொங்கு கிடக்குன்னா அது பக்கத்தில் இருந்தே தெரியுது பார்த்திங்களா, அதுலேயும் கிடக்கு. இந்த அதுக்கு அடுத்து அந்த மரத்துலேயும் கிடக்கு. இப்போ வந்து இதில் தான் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மரத்தில் வந்து ஏறணும். ஃபஸ்ட்டு கீழே வந்து போய் பார்ப்போம், வழி வந்து எந்த இடத்துல எந்த அளவு இருக்குன்னு. கீழே வந்து முள் புதராக இருக்குது, அது வந்து சுத்தம் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்களா, இதில் பார்த்திங்கன்னா சரியான அங்கே கிடக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா ஏறணும். இதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஏறுவோம். போன வருஷம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஏற்றிட்டேன். நான் ஒரு ஆள் வந்தேன் போனோட. சூப்பராக இருக்கும் அது. போனோட அந்த கருக்கொழியாக போனேன். இந்த பனையில் பார்த்திங்கன்னா அந்த கள்ளி இருக்குது, கள்ளி செடி. அதனால் இது ஏற முடியாமல் இது வழியாக போயிட்டு இதுலேருந்து தாண்டி அதில் போயிட்டு அது வழியாக ஏறி வெட்டிட்டு வந்தேன். இப்போ இந்த இடம் அப்படி தான் வந்து போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை இந்த இடம் ரொம்ப மோசமாக வளர்ந்துருச்சு. இது பார்ப்போம். இங்கே அருவாங்க கேம்புங்களே, அருவா வாங்கியாச்சு. அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து மேலே உங்களுக்கு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு மேலே எப்படி வெட்டுறதுன்னு காமிக்க போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் ஏற போகிறேன் பாருங்கள். இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் கள்ளி செடி இருக்குது, அதே மாதிரி சூரமுள்ளும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து இதை தாண்டி தான் வந்து போகணும். வாங்க எப்படி ஏறேன்னு பாருங்கள். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நண்பர்களே பார்த்திங்கன்னா பாதி மரத்துக்கு வந்துட்டீங்க பாருங்கள். இன்னும் பாதி இது மேலே போகணும், இன்னும் வளதுக்கு மேலே போகணும். போயிட்டுனா வந்து வெட்டிடலாம். என்ன பண்ணுற நீ? அது என்ன உட்காந்துருக்கேன். இந்த அருங்கன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறணும். மட்டை சுற்றி சரிஞ்சு கிடக்கு, கொஞ்சம் பைய தான் ஏற மாதிரி இருக்கும். ஏறிட்டு போயிடுவோமா? இப்படி பார்த்திங்கன்னா ஏறதை காட்ட முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா மேலே ஏறி போயிட்டு அப்புறமாட்டி உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் மக்களே. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மரத்துக்கு மேலே வந்தாச்சு வெற்றிகரமாக. இந்த பாருங்க என்னை சுற்றி எவ்வளோ முங்கு இருக்குன்னு இது திருப்பி காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா, நல்ல பெரிய பெரிய நொங்காக இருக்குது. இந்த கீழே காலுக்கிட்ட ஒரு கடை கிடக்கு. இது பாருங்க சுற்றி கிடக்குங்க. இப்போ வந்து நம்ம வெட்ட போகிறோம். கேமரா எடுத்துகிட்டு வெட்ட முடியுமான்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் மட்டை இடஞ்சலார மட்டையெல்லாம் வெட்டிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அருவா அவங்களுக்கு வாட்டமாக இருக்குது. இப்போ வந்து வெட்ட போகிறேன். ஓகே, ஒரு விளக்கில் போய் வச்சு மக்களே. மக்களே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அடக்க ஒரு முகலை வெட்டணும். ஓகே, இப்போ 2 வேலை வந்து வெட்டியாச்சு. அடுத்து அந்த போட்டு இடஞ்சலுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் பிஞ்செல்லாம் வெட்டாமல் ஒதுக்கி விட்டு நல்லா பெரிய மங்க மட்டும்தான் வெட்டணும். ஆனால் அடுத்த அளவுக்கு வேணும். இங்கிட்ட 2 பார்த்திங்கன்னா 2 வேலை அந்த இடத்துல வெட்டியிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா வந்து வீடியோ எடுத்துகிட்டு வெட்ட முடியல, இடஞ்சலாக இருந்துச்சு, அதனால் காமிக்கலை. அடுத்து இந்த வேலை வெட்டுறேன். ஓகே, வெட்டியாச்சு மக்களே. வெயில் பயங்கரமாக இருக்குது, வேர்க்குது வேறு. எப்படி உட்காந்துருக்கீங்க பாருங்க.
ஓ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கிட்ட 2 பழம் கிடக்கு மக்கள். மட்டை வெட்டிக்குவோம். விழுந்துருச்சாடா? ஓகே விழுந்துருச்சு. அவ்வளோதான் மக்களே, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓ ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக எல்லா வேலையும் வெட்டியாச்சு. ஒரு 5 6 7 வேலைக்கு மேலே இருக்கும். ஃபுல்லாக வெட்டிட்டு மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அருவா கீழே போட்டுட்டு இறங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தொருள் பயங்கரம் வேறு ஊற்று வேறு வெயில். இப்போ கீழே விட்டு நம்ம ஜாலியாக நம்பி குடிக்கலாம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா எறும்பு ஏறி வெட்டி முடிச்சுட்டு இறங்கிட்டேன் கீழே. பாதி வந்து வந்தாச்சு. வெட்டி போட்டுறவங்க பூரா கீழே கிடக்கு பாருங்க. ஃபுல்லாக செடிக்கில் கிடக்கு. இந்த போட்டு கிடக்கு கீழே. ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா கீழே இறங்கியாச்சு வெட்டிட்டு. வந்து நான் நொங்கு பூரா பார்த்திங்கன்னா செடிக்கில் கிடக்கு. அதை ஃபுல்லாத்தையும் புறக்கிட்டு நிழலுக்கு போனேன். இங்கே பார்த்திங்கன்னா வெயில் பூரா உச்சி வெயில் வந்துருச்சுனால நிழல் பூரா பார்த்திங்கன்னா தெரியல உள்ள நிழல் பூரா காணும். இப்போ என்னென்னா அள்ளிக்கிட்டு அங்கிட்டு ஒரு பொங்கா மரம் இருக்குது, அங்கே போகிறோம். வேறு நம்ம வெட்டிக்கிட்டோம்னா ஒன்று செடிக்கில் கிடக்கு. கிடக்காருங்க சூப்பர் நொங்கு. இந்த அதுக்குள்ளெல்லாம் கிடக்கு பாருங்க, அருமையான நொங்கு. ஓகே அங்கே போயிட்டு அப்புறமாட்டி வெட்டி பிடிப்போம். நிற்கிறேன் தூக்கி போட்டுறா. இரு நான் நிழலில் கொண்டு போகிறேன். வா நான் இங்கே நிழலுக்கு போகிறேன். அங்கே இந்த நிழலுக்கு தான் பெரிய நிழலாக இருக்குது. இந்த நிலம் உட்காந்து ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. இந்த மரத்துக்கு வந்தாச்சு மக்களே. இப்போ என்னென்னா வந்து எட்டி போட்டு எல்லாத்தையும் இங்கே ஒன்றா சேர்க்கணும். அதான் தெரியாதில்ல. வாங்க எல்லாத்தையும் வேலைக்கு வந்துடும். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா செடிக்கில் எல்லாம் பறக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கேருந்து எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து நிழலுக்குள்ள வச்சுட்டு அப்புறம் வாட்டி வெட்டி கொடுப்போம். நீங்கள் யாரெல்லாம் நொங்கு விட்டு போயிருக்கீங்க, யாருக்கெல்லாம் மரம் ஏற தெரியும் யார் தெரியாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு நினச்ச நேரத்தில் நொங்கு வெட்டி குடிக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நாங்கள் இருக்கோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அள்ளியாச்சு. பாருங்க, நான் திரும்பி பாருங்கள். என் கடைசி கொலை. ஓகே பார்த்திங்கன்னா எவ்வளோ நொங்கு வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். எங்கிட்ட நான் அப்படியே காமிக்கிறேன். யாருங்க மக்களே, சரியான நொங்கு, தரமான நொங்கு நிறையா வெட்டியிருக்கான். ஒரு எத்தனை கொலை தெரியும்? 1 2 3 4 5 6 7 8 கொலைக்கிட்ட கிடந்திருக்கு. இதை பாருங்கள் அடுக்கடுக்காக எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கொலையில் என்னென்னா கீழே அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தோடனே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து உதிர்ந்துருச்சு தனித்தனியாக. அந்த கீழே கிடக்க பாருங்க தனித்தனியாக உதிர்ந்து. பரவாயில்ல, அது வரை அதுவும் நல்லது. ஏன்னா அருவா போட்டு உதுக்கணும். இது அதுவாக உதிர்ந்துருச்சு. வெட்டி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வந்து வெட்டி குடிக்கலாம். நல்லா பெரிய நல்லா இருக்குடா. மக்களே பயங்கரமாக இருக்குது. இந்தா நான் வைத்து வைக்கிறேன். உங்களுக்கு குடி. நேற்று வியாபாரம் பார்த்தாங்க ஒன்றாந்து. வியாபாரத்துக்கு போமா. எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது. எனக்கு இங்கே வேலை, நான் போகலை. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நொங்குங்க இருக்குது. இந்த எப்படி முடிச்சுட்டு போக போகிறோம்னு தெரில. பையன் வந்து கொடுத்துட்டு போகலாம். நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம் அன்றைக்கி. இன்னமும் பெருசாக வரும் போல். என்ன இன்னும் பெருசாக வரும்ல அது.
நம்ம அதுக்குள்ளே வெட்டிட்டோம். உடஞ்சிருச்சா கீழே விழுந்ததுக்கு? இதில் 3 எல்லாம் இது 4 கனி இல்லை. 4 கனி வந்து இன்னொரு மரம் இருக்குது மக்களே. 4 கனி 5 4 கனி இருக்குது. இன்னொரு மரம் இருக்குது. நம்ம அதை முடித்தா வெட்டினா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அது 4 கனி வெட்டுற வீடியோ தான் இருக்கும் போன வருஷம். குடி குடி குடி. போதும் நீ விடுனே. ஓகே, அடுத்ததாக வீடியோ எடுத்த நொங்கு வெட்ட வந்தோம்னா இருந்துங்களே நொங்கு சர்பத்தும் செய்யலாம். எனக்கு இப்போ தான் இந்த ஐடியா வந்துச்சு டக்குன்னு. சரி போல் நொங்கு இருக்கே, நொங்கு சர்பத்து செய்யலாமே அப்படின்னு. அதுக்கு வந்து ஐஸ் கட்டி வேணும், அந்த சர்பத்து இது வேணும். அது இருந்தால் நொங்கு சர்பத்து செய்யலாம். அடுத்ததாக வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நொங்கு சர்பத்து செய்வோம். ஒரு நண்பர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கோம். நான் குடிக்க முடியல. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா சொல்ல உடைக்க போகிறேன். மற்ற அருவாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓகே, அந்த மாதிரி அடியில் வெட்டிட்டு இப்படி குப்பரை கவுத்து வச்சுக்கணும். கவுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வரேன் ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிறேன். இதில் என்னென்னா தண்ணியை உடைக்காமல் வந்து எடுக்கணும், ஊற்றாமல். அதுதான் திறமை. அதான் திறமை. சொல்ல உடைக்கிறீங்களா? அதுக்கு வந்து அருவா அப்படியே நீ குறுக்கால கையை விடாதரா. நான் இங்கே கையை நான் எனக்கு பயந்து வருது நீ குறுக்கால கை விடும்போது. உடச்சிட்டேன்டா, உடச்சி ஊற்றிட்டேன். நல்லா பிஞ்சு நொங்கா இருக்கும். பிஞ்சு நொங்கா இதுக்கு கொஞ்சம் முத்தின மாதிரி இருக்கணும் லைட்டாக. அப்போ தான் வந்து சொல்ல வந்து உடைக்க முடியும். இதுலேயும் உடைக்கலாம். அந்த அருவா பதம் என்னென்னா இருந்துங்களே, அந்த இது விழுந்து தண்ணி உடஞ்சி ஊற்றிடும். இதை பாருங்க, நொங்கு சொலை அதான் வந்து எடுக்கணும். இப்படி எடுத்து அப்படி ஆய்க்கப்படலாம். அருவா சாப்பிடலப்பா. அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அது துப்பிடணும். அது வந்து கசக்கம். அடுத்த போட்டு உடைக்காமல் எடுப்போம் பார்ப்போம். அடுத்த தடவை உடஞ்சின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுட்டு. பாருங்க சைடில் வெட்டும் போதே உடஞ்சிருச்சு. இது உடஞ்சிருச்சுடா. உடைக்காமல் எடுக்கலாமா? அது உடஞ்சிருச்சு. எனக்கு அருவா சரியில்லை. 2 ஆமாம். வா போட்டி வைப்போமா? யார் குடிக்கிறான்னு? குடிச்சிருவேன். நான் வெட்டி அடுக்கவே முடியாது. இல்லை ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுக்கிறேன். நீ வெட்டி வைக்கலே முடிச்சு. ஆளுக்கு ஒரு 5 நொங்கு டைமர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைமத்துக்குள்ளே 5 நொங்கு யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறேன் பார்ப்போமா? வா வெட்டு. நீ வெட்டி வை. இந்த வாரேன், நான் வெட்டி வச்சுக்கிறேன். 5 நொங்கு 1 நிமிஷத்துக்கு 5 நொங்கு குடிக்கணும். இந்தா வெட்டி அடுக்குங்கிறேன். அடிக்கிறேன். இந்த வாரம் 10 மொங்கு வெட்டி அடுக்கு. வாடா அன்னைக்கு அதுக்குள்ளேயும் அந்த ஒரு 4 மொங்கு கொடுத்துரு. அதெல்லாம் கிடையாது. நீ வெட்டி வை. ஆளுக்கு 5 நொங்கு 1 நிமிஷம் டைமர் ஆன் பண்ணிடுறேன். 5 நொங்கு குடிக்கணும். நீ தோற்று போயிடுவானே. பார்க்கலாம் மாட்டேன்டா. வாடா, தம்பிக்கிட்ட தோற்று போயிடுவேன். அதனால வேண்டாம்ங்கிறேன். வா, யார் தோக்கு? வா. சரி ஜெயிச்சா என்ன தரேன்? ஜெயிச்சா என்ன தரேன்? ஜெயிச்சா 10 ரூபா காசு தாரேன். 10 ரூபாய்க்கெல்லாம் குடிக்க முடியாது. நீ 100 ரூபா தான். சரி தாரேன். சரி வா. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆளுக்கு 5 நொங்குன்னு அவங்க 1 நிமிஷத்தில் குடிக்கணும்.
எத்தனை நிமிஷத்துக்குள்ள யார் குடிக்கிறா அப்படிங்கிறத போட்டியே பாருங்க. கரெக்டாக அந்த ஆளுக்கு 5 வெட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து ரெடி சென்லேருந்து டைமர் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆச்சுலேருந்து ரெடியா இரு. 1 2 3 ஸ்டார்ட். ம் 57 புள்ளி 4 செகண்டில் முடிச்சிருக்கேன். நானே ஃபஸ்ட்டு தோத்துட்டேன். மக்களே 57 புள்ளி 6 செகண்டில் முடிச்சிருக்கேன். பார்த்தேன் ஏதோ பேசினியாவா? ஏதோ தோத்துறேன் எங்கள் மூஞ்சியக்கா. இங்கே வாருங்க, நாங்கள் பொய்லாம் சொல்லலாம். இங்கே வாருங்க, கரெக்டாக எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக குடிச்சிருக்கீங்க. எல்லாத்தையுமே வந்து கேப் இல்லாமல் இருக்குது. நீ குடிச்ச காமி இதான் பார்த்துக்க. இவனை குடிச்சிருக்கேன். பரவாயில்ல. இங்கே கடைசி எங்கே அந்த கடைசியில் ஒரு கண்ணில் இப்படி ஒரே ஒரு கண்ணு கடைசி கண்ணில் வந்து தோத்துட்டேன் ஆள். நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். போட்டிலேருந்து நம்ம தான் வின்னர். 100 100 ஜிபேவா கேஷா செக்கா? ராம் வந்து 100. ஓகே மக்களே, சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. இப்படி போட்டிலேருந்து நான் தான் வின் பண்ணிட்டேன். எப்படியோ இதுக்கு மேலாம் குடிக்க முடியாது பாப்பா. உங்களும் அந்த ரசிச்சு குடிக்கணும். இந்த மாதிரி போட்டி போட்டு குடிக்கிறதுனா அடைச்சிக்கிறேன் டக்குன்னு. அதே மாதிரி யார் தயவு செஞ்சு போட்டி போட்டு குடிக்கணும் குடிக்காதீங்க. அதெல்லாம் வந்து டேஞ்சரான விஷயம். சாப்பிட்றதுமே போட்டியில் வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து மெதுவாக சாப்பிடுங்க. போட்டியில் சீக்கினுங்க ஆர்வ சாப்பிட்டோம்னா டக்குன்னு அடைச்சிக்கிறேன் மண்டையில் எரிக்கிறோம். செய்யாதீங்க. நாங்கள் சும்மா அதுக்கு என்டர்டைன்மெண்ட் காண்டி பண்ணோம். இந்த ஃபுல்லாக வந்து குடிச்சு முடிச்சு தான் கிளம்பணும். பாதி வந்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். டாட்டா பை பாய்.